ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோன்னா ஆரஞ்சு பைப்ஸ் நேஷ்னல் பார்க் தான் வந்திருக்கோம். இப்போ தாங்க என்னுடைய காரை விட்டுட்டு இங்கே பாருங்கள், என்னுடைய காரை இப்போ தான் விட்டுட்டு இப்போ தான் கிளம்புறோம். என்னுடைய ஃபேமிலி ஆல்ரெடி முன்னாடி போயிட்டாங்க. ஸோ என்னோடய ஃப்ரெண்டோட ஃபேமிலி வந்திருக்காங்க. நம்ம அங்கே போயிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுதுங்களா? இங்கே கார் பார்க்கு பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்கள். ஜஸ்ட்டு காரை ட்ராப் பண்ணிவிட்டு போயிட்டுருக்கேன். பரவாயில்லைங்க, இது ஒன் ஆஃப் த ஸ்பாட்டுங்க. நாங்கள் இது வரைக்கும் வந்ததில்லை. என் ஃப்ரெண்டு இப்போ தான் சொன்னாருங்க, சரி வரலான்னு சொல்லிட்டு அவசரமாக கிளம்பி வந்தோம். நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி டுடே சன்னியாக இருக்கிறதுனால நல்லா இருக்குங்க கிளைமேட்டு. குளிரில் ரொம்ப, பட் இருந்தாலும் அந்த சிலிண்டர் காற்று அடிச்சுட்டே இருக்குது. இதாங்க என்ட்ரன்ஸு. இருங்க காட்டுறேன் உங்களுக்கு அங்கே என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த போர்டில் போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், இதில் போட்டிருக்காங்க பாருங்கள். ஸ்கோரை கோன் பிக்னிக் ஏரியா, ஆர்கன் பைப்ஸ் நேஷ்னல் பார்க்கு. இதில் ஆர்கன் பைப்ஸ் இருக்குது, ரோஸ்டி ராக் இருக்குது, டெஸ்ட்லண்டட் பேவ்மெண்ட் இருக்குது. அதில் எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு போட்டிருக்காங்க பாருங்கள். 700 மீட்டர், 1 கிலோமீட்டர், 1.3 கிலோமீட்டர். அப்புறம் நம்ம இந்த 3 பிளேஸ் தான் பார்க்க போகிறோம் இதுக்குள்ளே. அப்புறம் இதனுடைய ஹிஸ்ட்ரி பற்றி போட்டிருக்காங்க பாருங்கள். கல்ச்சரல் ஹெரிட்டேஜ், ஜியாலஜி, ஹிஸ்ட்ரி, இதுக்குள்ளே என்ன இருக்குது, அது எப்போ உருவாச்சு, அதோடய லொக்கேஷன் எல்லாமே இதில் இருக்குது இந்த போட்டில். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இங்கேருந்து நான் ஜூம் பண்ணியிருக்கேன் பாருங்கள், நல்லாவே தெரியும். நான் இதனுடைய லொக்கேஷனை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். ஏன்னா இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆகிறதுனால இந்த ஒரு 6 மந்த்து தாங்க நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். ஏன்னா அதுக்கப்புறம் திரும்ப வின்டர் ஸ்டார்ட் ஆகிடும், திரும்ப நம்ம எங்கேயுமே போக முடியாது. நான் ரொம்ப குளிரும் வெளியெல்லாம் போகும்போது. அதனால தான் சரி இப்போ சம்மர் டைமில் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணிப்போம். சரி போயிட்டுருக்கோம். யாருன்னா இந்த லொக்கேஷனுக்கு ஆல்ரெடி வந்திருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்குறவங்க யாருன்னா, இது கண்டிப்பாக வரக்கூடிய இடங்க. கண்டிப்பாக நீங்கள் வாங்க, பார்க்கக்கூடிய இடம் தான். ஏன்னா வரத்துக்கு முன்னாடி இந்த பிளேஸை ஜஸ்ட்டு கூகுளில் பார்த்தேன், நல்லா தான் இருக்குது. இங்கேயும் போட்டிருக்காங்க பாருங்கள், அங்கங்கே போர்டு வச்சுருக்காங்க எவ்வளோ தூரத்தில் இருக்குது, என்ன பிளேஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குங்க. நம்ம கீழே போய் பார்க்கும்போது தான் தெரியும் இந்த மாதிரி இடங்கள்லாம் இங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு. ரொம்ப டவுனாக இருக்குங்க, அப்படியே போய்கிட்டே இருக்கோம். அப்புறம் இங்கே ஒரு போர்டு வச்சுருக்காங்க பாருங்கள் போகிற வழியில். இதை பற்றி பிளான்ஸ் ஆஃப் த கிராஸ் பிளைன்ஸ்னு சொல்லிட்டு அந்த போர்டு இருக்குது. இங்கே என்னென்ன மாதிரி பிளான்ட்டு அப்புறம் ஃப்ளவர்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அதை பற்றி போட்டிருக்காங்க. ரொம்ப ரேராக தாங்க இருக்காங்க பீப்புள். மேபி நாங்கள் ஈவினிங் வந்திருக்கோம், அதனால் மக்கள் இல்லையானு தெரியல. ஏன்னா இன்றைக்கி சண்டேங்களே, நாளைக்கு மண்டே எல்லாருமே நாளைக்கு ஆஃபீஸ் போவாங்க. அதனால் மேபி எல்லோரும் சீக்கிரம் போயிட்டுருப்பாங்க ரெஸ்ட் எடுக்க. நாங்கள் லேட்டாக வந்ததுனால மக்கள் அதிகமாக பார்க்க முடியல. பட் ஸ்டில் 1 or 2 பீப்புள் போயிட்டுருக்காங்க. பாருங்கள் வழி எம்டியாக இருக்குது பார்த்தீங்களா?
போகிறவங்க ஒருத்தர் போனாருங்க, அவர்கிட்ட கேட்டேங்க என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. அங்கே ஜஸ்ட்டு வந்து ஒரு பார்க்கு மாதிரி இருக்குங்களாம். அந்த பார்க்கில் போயிட்டு அங்கே சுற்றி பார்த்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணலாமா. அதான் என்னுடைய அப்பா வந்து அங்கேயே உட்கார வச்சிட்டோம். ஏன்னா ஒரு டவுன் இறங்கிட்டு திரும்ப ஏற முடியாதுன்னு சொல்லிவிட்டு நானும் என்னுடைய ஒய்ஃபு என் பையன் மட்டும் போயிட்டுருக்கோம். பாருங்கள், இங்கேருந்து இந்த மலை மாரி இருக்குது பாருங்கள், 2 சைடும். ரைட் சைடும் ஃபுல்லாக மலை மாரி தாங்க இருக்குது. ஃபுல்லாக மரம், அந்த மலையில் வந்து ரொம்ப மரங்கள் இருக்குது. எல்லாம் காடு மாதிரி இருக்குங்க ஃபுல்லாகவே. இது ஆஸ் யூஷுவல் நான் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, ப்ரீவியஸ் வீடியோ கூட சொல்லியிருப்பேன். இது வந்து தைல மரங்க. ஆஸ்திரேலியாவில் தைல மரத்தை அதிகமாக பார்க்க முடியும். ஸ்டில் ஆர்கன் பைப்ஸ் வந்து 360 மீட்டர் போனாங்க. ரோசி ராக் வந்து 500 மீட்டர், 1 கிலோமீட்டரு. அப்புறம் வந்து 3rd பிளேஸ் வந்து பேவ்மெண்ட் வந்து 800 மீட்டர். நம்ம இன்னும் நடக்க வேண்டியது இருக்குது. சரி, போய் பார்த்துட்டு வருவாங்க. இப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடங்க. இன்னும் வாக்கிங் தாங்க, நடந்து போயிட்டே இருக்கோம். என்ன தான் இருக்குன்னு எங்களுக்கே தெரியல. இங்கே பாருங்கள், இதை கிராஸ் லேண்ட் கிரியேச்சர்ஸ். இந்த நேஷ்னல் பார்க்கில் வந்து இந்த விலங்கினங்கள்லாம் இருக்குங்களாம். இது வந்து வவ்வால் நினைக்கிறேன், பேட், அப்புறம் இந்த சில குருவிகள், அதுக்கப்புறம் வந்து அணில் போல் ஏதோ இருக்குது. அதெல்லாம் போய் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அதை பற்றி ஏதோ இன்ஃபர்மேஷன்லாம் இங்கே போட்டிருக்காங்க. நம்ம போயிட்டு பார்ப்போம். சைடும் பார்த்தீங்களா, ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட் தாங்க. ஃபுல்லாக மரங்கள் வந்து ஏகப்பட்ட மரங்கள் கலந்துருக்கு. இந்த 2 சைடும் வந்து இந்த இடையில இருந்து வழி இருக்குது. நைட் ஆகிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா இந்த இடம்லாம் வந்து லைட்ஸ் கிடையாது. பட் ஸ்டில் இப்போதைக்கு இருட்டாது. ஏன்னா இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆகிறதுனால வந்து ஒரு 9 o'clock கிட்ட வரைக்கும் வெளிச்சம் இருக்கும். அப்புறம் ஃபைனலாக வந்து ஆர்கன் பைப்ஸ் கிட்ட வந்துட்டோம். இன்னும் வந்து 80 மீட்டர் தான் இருக்குது. ரோஸ்டி ராக்கும் வந்து அப்புறம் பேமெண்ட்டு வந்து இந்த டைரெக்ஷனில் போனோம். இது அப்புறம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் வந்து இதை பார்த்துருவோம். ஆர்கன் பைப்ஸ் வந்து 80 மீட்டர் கிட்ட இருக்கிறத போய் பார்த்தலாம்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள், லைஃப் பிளட் ஆஃப் த பிளைன்ஸ், ஜாக்சன் க்ரீக். அப்புறம் இங்கே சில அனிமல்கள்லாம் இருக்கும் போல தெரியுதுங்க. அது இல்லாமல் அங்கே நம்ம பார்த்தாங்க, அந்த அனிமல் இல்லாமல் மற்ற அனிமல்களும் இங்கே இருக்கும் போல தெரியுது. தவளை, கொக்கு, அதுக்கப்புறம் வந்து ஏதோ இன்னொரு விலங்கு வந்து வேறு போல் இருக்குங்க. அதோட இன்ஃபர்மேஷன்லாம் கூட இங்கே போட்டிருக்கு பாருங்கள். அதெல்லாம் வந்து சீசன் டைமில் வருமா என்னன்னு தெரியல. பட் ஸ்டில் இந்த ஆர்கன் பைப்ஸ் மட்டும் போய் பார்த்துடலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம்.
இங்கே பாருங்கள், வெல்கம் டு த ஆர்கன் பைப்ஸ் நேஷ்னல் பார்க். அதனுடைய ஹிஸ்ட்ரி போட்டிருக்காங்க பாருங்கள். இங்கே ஆர்கன் பைப்ஸ் பிக்னிக் ஏரியா அதுங்க. இந்த பக்கம் போனால் பிக்னிக் ஏரியா இருக்குது. ஏன்னா ஃபுட்டெல்லாம் கூட எடுத்துகிட்டு வந்தால் இங்கே உட்காந்து சாப்பிட்லாங்க. அது இங்கே பாருங்கள், இங்கே இருக்கு பாருங்கள், டேபிள்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா? ஆமாங்க, இதாங்க பிக்னிக் ஏரியா. இந்த இடத்துல உட்காந்து சாப்பிட்றதுக்காக இந்த பிளேஸ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஆர்கன் பைப்ஸ்னால் இது இல்லைங்க. இங்கே பாருங்கள், இந்த மலை போல் இருக்குங்களா, அந்த மலையில் வந்து ஏதோ ஸ்ட்ரிப்பிங்ஸ் மாரி போட்ட மாதிரி, ஏதோ கோடுகள் போட்ட மாதிரி இருக்குது. இதுதான் வந்து ஆர்கன் பைப்ஸ்ன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஹவ் த ஆர்கன் பைப்ஸ் ஆர் ஃபார்ம்டு அண்ட் ரிவீல்டுன்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. அது எப்படி உருவாச்சுன்னு சொல்லிட்டு அதன் இன்ஃபர்மேஷன் இங்கே போட்டிருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக அதை வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். அப்புறம் பாருங்கள், அதை ஆக்சுவலாக எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் பாருங்கள். ஆர்கன் பைப்ஸ் அந்த கோடுகள் போட்ட போல் இருக்க போலுங்க அந்த மலையில். இதுதான் ஆர்கன் பைப்ஸ்ன்னு சொல்கிறாங்க. நம்ம ஸ்டில் கிட்ட போயிட்டு பார்ப்போம். அதுக்காக இந்த வழி இருக்குது. ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு, வீடியோ எடுத்துக்கிறதுக்கு இந்த வழியாக போயிட்டு கிட்ட போய் எடுத்துக்கலாம்னு சொல்லி இங்கே போர்டு வச்சுருக்காங்க. நாங்கள் அங்கே தூரமாக வந்து தண்ணி பார்த்தேங்க. அந்த பள்ளத்தாக்கு மாரி ஒன்று இருந்தது, அதில் தண்ணி வந்துட்டு போயிட்டு இருந்தது. அந்த தண்ணி தாங்க இங்கே போது போல் தெரியுதுங்க. அந்த தண்ணி தான் இதுன்னு நினைக்கிறேன். ஃபுல் ஃபாரஸ்ட்டு தாங்க இது. இங்கே பாருங்கள், இந்த கெட்டை வந்து உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள். இந்த ஆர்கன் பைப்ஸ் தெரியுது பாருங்கள். இதுதான் ஆர்கன் பைப்ஸ்ன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஜூம் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். இந்த ஸ்ட்ரிப்பிங்ஸ் போல் இந்த லைன்ஸ் போட்டிருக்காங்க பாருங்கள், கோடு கோடாக அந்த மலையில். இதை தான் ஆர்கன் பைப்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகேங்க, இது ஒன் ஆஃப் த ஸ்பாட்டு. அதர் 2 ஸ்பாட் இருக்குது, அதுக்கு அந்த சைடு போனோம். அப்புறங்க இந்த ஆர்கானிக் பைப்ஸ் சொன்னேன் தெரியுங்களா, அந்த இடத்த பார்த்துட்டு அப்புறம் இந்த பக்கம் வரும்போது இங்கே தண்ணி, அந்த பள்ளத்தாக்கு தண்ணி வருதுன்னு சொன்னேன் தெரியுங்களா, அந்த தண்ணி வந்து ரொம்ப சத்தத்தோடு இப்படி போயிட்டுருக்கு. சரி, அதையும் நம்ம போய் கிட்ட போயிட்டு வீடியோ எடுப்போம்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். இந்த தண்ணி உங்களுக்கு தெரியுதுங்களா? அங்கே பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், அந்த தண்ணி பாருங்கள், கிட்ட வந்து பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குங்க. ஆனால் கலங்களாக இருக்குது, தண்ணி சுத்தமாக இல்லை. ஏன்னா அது வந்து இது மலைகள்லாம் தாண்டி வருதுங்கள, மலைகள் சந்துகள்லாம் வந்து தாண்டி வரதுனால தண்ணி வந்து ரொம்ப கலங்களாக இருக்குது, டர்ட்டியாக இருக்குது. பட் ஸ்டில் தட்ஸ் குட். பார்த்துட்டு இப்போ நாங்கள் ரிட்டர்ன் போயிட்டுருக்கோங்க. திரும்ப ஃபுல் டவுனு இறங்கி வந்ததுனால ரொம்ப எனர்ஜி டவுன் ஆன போல் இருக்குது திரும்ப. ஏன்னா இப்போ தான் கிளைம் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அப்போ போயிட்டே இருக்கோம். இங்கே பாருங்கள், இங்கே சூப்பர் ஃப்ளவர்ஸ்லாம் இருக்குங்க.
இந்த பூக்கள் பாருங்கள், ஏன்னா இதுதான் அந்த நேபோர்டில் போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இந்த பூக்கள் தான். தெரியுதுங்களா உங்களுக்கு? ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் அந்த பூக்களை. வயலட் கலரில் இருக்குது. ரொம்ப பூக்கள் பூத்துருக்குங்க இந்த சைடு. குட். திரும்ப ரிட்டன் ஏறி போயிட்டுருக்குங்க. ஆனால் இந்த 2 இடத்துக்கு எங்களால் போக முடியல. ஏன்னா அது வந்து 1 கிலோமீட்டருக்கு மேலே இருந்தது. அதை 2 இடத்துக்கு எங்களால் போய் பார்க்க முடியல. அதனால் அந்த ஒரு இடம் மட்டும் ஆர்கானிக் பைப்ஸ் மட்டும் பார்த்துட்டு சரி வேறு ஒரு இடத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். என் பையன் கூட எப்படி எங்களோட இறங்கி வந்துட்டு திரும்ப ரிட்டன் ஏறி வந்துட்டுருக்கான். பாருங்கள், கையில் ஒரு கொம்பு எடுத்துகிட்டு அதை ஊனி ஏறிட்டுருக்கான். ரொம்ப ஸ்லோப்பாக இருக்குங்க. யா ஓகே. என் பையனுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க, என்ன உட்காரக்கூடாது, நடந்து போயிட்டே இருக்கணும், நடந்து உட்காந்து நம்மளால கார் ஓட்ட முடியாதுன்னு சொல்லி எனக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. நான் உட்கார விடாமல் கூப்பிட்டு போயிட்டுருக்கான். போயிட்டே இருக்கோம். கிட்ட வந்துட்டோம் என்ட்ரன்ஸு. அங்கேருந்து வேறு ஒரு இடத்துக்கு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். இந்த ரோடு பாருங்கள் எவ்வளோ ஸ்லோப்பாக இருக்குன்ட்டு. இப்போ பார்க்கும்போது தெரியுதுங்களா? இது எப்படி ஒரு 1.5 கிலோமீட்டருக்கு வந்து இப்படி தாங்க ஸ்லோப்பாக இருக்குது. இறங்கும்போது எப்படியே இறங்கிட்டோம். ஏறும்போது ரொம்ப முடியல. ரொம்ப நெட்டாக இருக்கிறதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்புறங்க இங்கே வந்து ஒரு ரிசப்ஷனா அது என்னன்னு தெரியல. அதை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் சென்டர் ஒன்று இருக்குங்க. அது அங்கே தான் போயிட்டுருக்கோம். ஏன்னா அதை பற்றி எல்லாமே ப்ரௌச்சர்ஸ் அப்புறம் வந்து புக்லெட் எல்லாமே இதை பற்றி அங்கே போட்டிருக்காங்களாம். அதை போய் அப்படியே எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ. ஆர்கன் பைப்ஸ் நேஷ்னல் பார்க் அதோட இன்ஃபர்மேஷன் நாங்கள் பார்த்தோம். நம்ம சின்ன ரூமு மாதிரி இருக்குது பாருங்கள். இதில் வந்து இதனுடைய இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்குது. என்ன மாதிரி விலங்கினங்கள்லாம் அங்கே இருக்குது, அதனுடைய இன்ஃபர்மேஷன் அதை பற்றி இங்கே இருக்குது பாருங்கள். இங்கே ரொம்ப இன்ஃபர்மேஷன் இல்லைனாலும் ஏதோ ஜஸ்ட்டு வந்து இது க்ளோஸ்டு போல் தெரியுதுங்க. இன்ஃபர்மேஷன் சென்டர் தாங்க. இங்கே க்ளோஸ்டுங்க. இன்னைக்கு சண்டேன்றதுனால இன்னைக்கு க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏதோ ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து இந்த நோட்டீஸ் போர்டில் ஒட்டுவாங்க போல் தெரியுதுங்க. ஏதோ இங்கே நாய் பாருங்கள், யாரும் நாய் ஏதோ மிஸ் ஆகிட்டுக்குதுங்களாம். அதை கண்டுபிடிச்சி கொடுத்தா ரிவார்டுன்னு சொல்லி போட்டிருக்காங்க பாருங்கள். ஏதோ இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் பேசிக்கலி இந்த நோட்டீஸ் போர்டில் பிரிண்ட் பண்ணுவாங்க போல் தெரியுதுங்க. இன்றைக்கி க்ளோஸ்ன்றதுனால இருந்தது இன்றைக்கி பார்க்க முடியல இதுக்குள்ளே. த லேண்ட்ஸ்கேப் டெவலப்டு. இது எப்படி டெவலப் ஆச்சுன்னு அதை பற்றி இன்ஃபர்மேஷன் போட்டிருக்காங்க பாருங்கள். 420 மில்லியன் இயர்ஸ் அகோ அது எப்படி இருந்தது, 360 மில்லியன் இயர்ஸ் அகோ எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு இதை ஜியாலஜி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இதை போட்டிருக்காங்க. History, the people and the change.
plants and the animals. Okay. தாங்க இட்ஸ் லுக் லைக் ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குங்க. இந்த ஃபாரஸ்ட்டில் வந்து அப்படியே ட்ரெக்கிங் மாரி நடந்து போயிட்டு ஒரு 3 ஸ்பாட் வச்சுருக்காங்க. அந்த ஸ்பாட்டை வந்து பார்த்துட்டு நம்ம திரும்பி வர போல் இருக்குது. அதர் தன் நத்திங் ஹியர். இட்ஸ் ஓகே. இது பார்க்கக்கூடிய இடம் தான். ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க இடம். எனக்கு தெரிஞ்சு வின்டர்லாம் இங்கே வந்தால் ரொம்ப குளிரும் போல தெரியுதுங்க. ஏன்னா வந்து ஃபுல்லாக வந்து ட்ரீஸ் தான் இருக்குது, பச்சை பசுமையாக இருக்குது. அதனால் கண்டிப்பாக வின்டரில் இந்த இடம் குளிரும். அவ்வளோதாங்க. இந்த இடத்துல இருக்கிற அந்த ஒரு பிளேஸ் மட்டும் தான் நம்ம பார்த்தோம், ஆர்கன் பைப்ஸு. மற்ற 2 இடத்த வந்து நம்ம பார்க்க முடியல. ஏன்னா வந்து ரொம்ப டிஸ்டன்ஸுன்றதுனால வந்து நம்ம எப்படி ரிட்டர்ன் ஆகிட்டோம். அதை வேறு ஒரு நாளைக்கு போய் பார்த்துக்கலாம்னு சொல்லிவிட்டு நம்ம இந்த இடத்த வந்து இதோட முடிச்சிக்கலாம். வேறு ஒரு இடத்துக்கு போகிறோம். பட் அந்த இடத்த போய்ட்டு நம்ம வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரியல. அங்கே போயிட்டு நான் போய் பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோ போடுறேன். இந்த இடம் உங்களுக்கு எப்படி இருக்குது உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா? ஜஸ்ட் வந்து ஒரு ஃபாரஸ்ட்டு தான். இந்த இடம் எப்படி இருந்தது, அப்புறம் வந்து இந்த வீடியோலாம் எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் வந்து நம்ம ரொம்ப வீடியோ வந்து நான் என் சேனலில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் ஆஸ்திரேலியா பற்றி. இங்கே கண்டினியூஸாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் என்னுடைய வீடியோஸ்லாம் வியூ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களையும் பார்க்க சொல்லுங்கள். அப்புறம் உங்களுக்கு வந்து ஆஸ்திரேலியாவை பற்றி எதனா ஸ்பெசிஃபிக்காக தெரியும்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அதை பற்றி கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேன். இது போல் நல்ல ஒரு வீடியோவில் திரும்ப சந்திப்போம். தேங்க்யூ, பாய். நம்ம வரும்போது எவ்வளோ கார் இருந்ததுங்க. இப்போ பாருங்கள், இப்போ 1-2 கார் தாங்க இருக்குது. மற்ற கார் எல்லாமே கிளம்பிட்டு இருக்குதுங்க. இன்னும் டைம் ஆகி போச்சுங்க. இப்போ டைம் 7 மணி ஆக போகுது. அதில் நாங்களும் இந்த இடத்துலேருந்து கிளம்பிடுறோம். என்னுடைய காருக்கு இங்கே விட்டு போனேன். சரி, திரும்ப